மக்காவில் வாழ்ந்த ஒரு யூதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்றிரவு குறைஷிகளின் கூட்டத்தில் வந்து, இன்றிரவு உங்களில் யாருக்காவது ஒரு குழந்தை பிறந்துள்ளதா என்று கேட்க, அல்லாவின் மீது ஆணையாக அப்படி ஒன்றும் நாங்கள் அறியவில்லையே என்றார்கள் குறைஷிகள். அவன் கூறினான், நான் கூறுவதை நன்றாக கவனியுங்கள். இன்றிரவு உங்களில் ஒரு நபி பிறந்துள்ளார். அவரின் இரு பூஜங்களுக்கிடையில் ஒரு அடையாளம் இருக்கும். அதில் சில ரோமங்கள் இருக்கும். இதை கேட்டு அவர் ஆச்சரியத்துடன் கலைந்து சென்றனர். தங்கள் இல்லம் சென்று மனைவிமார்களிடம் இது பற்றி விசாரித்தபோது, அப்துல்லாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாகவும் முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். அந்த யூதனிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவன் வந்து பார்த்தான். அந்த குழந்தையின் முதுகில் நபித்துவ முத்திரையின் அடையாளம் இருப்பதை கண்டு மயக்கம் போட்டு விழுந்தான். மயக்கம் தெளிந்து எழுந்து கூறினான், அல்லாவின் மீது ஆணையாக நபித்துவம் பனு இஸ்ரவேலர்களிடமிருந்து எடுப்பட்டு விட்டது. குறைஷிகளே, உங்களுக்கு ஒரு மகத்தான ஆட்சி அதிகாரம் கிடைக்கப் போகிறது. அந்த செய்தி கிழக்கிலிருந்து மேற்கு வரை பரவப்போகிறது என்று சொன்னான்.